சந்தோஷ், எங்க தாத்தாவை பார்க்கணும். இன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவோமா? நான் இங்க இருக்கிறத பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிதான், நீ உங்க தாத்தாவை பார்க்கணுங்கிற. ஆனா உங்க அப்பா உன்னை பார்த்துட்டாருனா? வினி, நாம எல்லாத்தையும் யோசிச்சுதான் செய்யணும். உங்க அப்பா பார்த்தா தேவையில்லாம பிரச்சனை வரும். அன்னைக்கு நீ பார்த்தல்ல அவர் எப்படி பேசினாருன்னு. உங்க பேத்தி உங்க கூட இருக்கணும்னா நான் உங்க வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நாம எப்படி போய் உங்க தாத்தாவை பார்க்க முடியும்? உங்க தாத்தா எங்கால வெளியே வருவாரு அப்படின்னா நம்ம போய் பார்க்கலாம். எங்க தாத்தா இன்னைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு வருவாரு. ஏன்னா அவர் கோயில்ல இருந்து அவருக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. அவர் கண்டிப்பா வருவாரு. சரி, அப்ப அங்க போய் உங்க தாத்தாவை பார்ப்போம். ஆனா உங்க தாத்தா கூட உங்க அப்பாவும் வருவார்ல? ஆமா, எங்க அப்பாவும் வருவாரு. அப்ப எங்க தாத்தாவை பார்க்க முடியாதா? வெண்ணிலா, தாத்தா, நீங்க எப்ப வந்தீங்க? நீ ஒன்னும் கவலைப்படாத வெண்ணிலா. நீ உங்க தாத்தாவை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன். எங்க அண்ணனை பாக்குறதுல நானும் தான் ஆர்வமா இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை கொண்டு போய் எங்க அண்ணன்கிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிதானே? ம், சரி தாத்தா. நீங்களே உங்க பேத்திய சமாதானப்படுத்துங்க. என்னால முடியலப்பா. நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன். சரி தம்பி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வெண்ணிலாவ சாமி, இத்தனை வருஷமா அந்த மாமனார் எப்படிதான் இவளை கட்டி காப்பாத்தினாருன்னு தெரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்கிறா. என்னாரும் வேலை செஞ்சுட்டே இருக்கா. அவளை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்றதே கிடையாது. என்ன பொண்ணை வளர்த்தி வச்சிருக்காரோ. மாமா, ஜாக்கிங் போறீங்களா? என்ன தனியா போறீங்க? நானும் உங்க கூட வரட்டா? ம், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் அப்பவே உங்களை ஊருக்கு போக சொன்னல. இந்த ஊருக்குள்ளேயே நீங்க இருக்க கூடாதுன்னு நான் சொல்லிதான் அனுப்பிச்சேன். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வெண்ணில அவங்க சின்ன தாத்தாவை பார்க்கணும்னா அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவங்க தாத்தா மாதிரி இல்லப்பா. இவரு போகவே விட மாட்டேங்கிறாரு. ரொம்ப பாசக்கார தாத்தாவா இருக்காரு. பாசமா? அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் அவன் மேல பாசம். ஆனா அவளுக்கு? சொல்லுங்க மாமா, அவளுக்குன்னு சொல்லி நிறுத்திட்டீங்கன்னா அதான் உங்க மூத்த பொண்ணுக்கு. அப்படி சொல்லுங்க, அப்பதானே எனக்கு தெரியும். இங்க பாருப்பா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வழிய விடு. தாத்தா, வெளியே ஒரே சத்தமா இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. தம்பிதான் யாருக்கிட்டயே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கேட்டா மாப்பிள்ள குரல் மாதிரி இருக்கு. நீ இங்கேயே இரு, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். நீ வந்து பார்த்து மாப்பிள்ள எச்சா கோவப்பட்டா நல்லா இருக்காது. நீ இங்கேயே இரு, நானே என்ன ஏதுன்னு பாக்குறேன். என்ன மாப்பிள்ள, வாசல்லே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்குள்ள. மாமா, என்ன இது? நீங்க எதுக்கு அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க? இது பெரிய மாமாக்கு தெரிஞ்சா தேவையில்லாம உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சங்கடம் ஆயிடும். முதல்ல அவங்கள ஊருக்கு கிளப்பி விடுங்க. மாப்பிள, இதுல எங்க அண்ணன் கூட சங்கடம் வந்தாலும் பரவாயில்ல. என் பேத்தி அனாதையா ஊரை விட்டு போறது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அவளுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். ஏன் நாமெல்லாம் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவையே ஊரை விட்டு போனோம். மாமா, அவளுக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாமன் சேர்த்தி எங்களையும் சேர்க்காதீங்க. மாமா எப்பவும் இப்படிதான் என்கிட்ட செல்லமா கோச்சுக்குவாரு. இல்ல மாமா? நீ பேசாத முதல்ல. எல்லாம் உன்னால வந்த பிரச்சனை தான். நான் போயிட்டு வரேன் மாமா. மாமா, இனிமேல் ஜாக்கிங் வரையில சொல்லுங்க, நானும் வரேன். தம்பி, ஏன் இப்படி பண்றீங்க? மாப்பிள்ளைக்கு உங்க மேல எச்ச கோவம் ஆக போகுது. தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. மாமாக்கு வெண்ணிலா மேல இருக்கிறது சும்மா பேருக்கான கோவம். அவர் உண்மையிலேயே வெண்ணிலா மேல உயிரையே வச்சிருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் அவர் பொண்ணு மேல அவரால கோவப்படவே முடியாது. எப்படி இவர் இவ்வளவு தைரியமா இருக்காரு? மாப்பிள்ளை இருக்கிற கோவத்துல வெண்ணிலாவை திரும்ப ஏத்துக்குவாரா? கனி, கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் உங்க அம்மாட்ட பேசுறேன். ஆமா கனி, நீ இப்படி அழுதுட்டே இருந்தா அத்திட்ட யாரு பேசுறது? நீதான் அத்திக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இப்படி அழுதுட்டே இருக்காதம்மா. அப்பா, நான் அம்மா கிட்ட சொன்னதுக்கு அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏதாவது சொன்னா என்ன பிளாக்மெயில் பண்றாங்கப்பா. நான் அவங்ககிட்ட போய் என்னத்த பேசுறது? ஏண்டா, நீதான் உங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாச்சே.
நீ எடுத்து சொல்லலாம்ல. அப்பா, நான் எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னா மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்களா? உங்களுக்கு தெரியும்ல அம்மா பத்தி. என்னாச்சு? பிள்ளைக்கு கல்யாணம் ரெடியா இருக்கு, இப்படி எல்லாம் சோகமா மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. நீ என்னம்மா பேசுற? ஆனா அவ சந்தோஷமா இல்லையே. நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா என்ன பண்ண போறோம்? அவளுக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கோ அந்த வாழ்க்கையை தான் நம்ம அமைச்சு தரணும். ஏங்க, நம்ம பொண்ணுக்கு எது நல்லதோ அதுதான் நான் செய்வேன். அவ எங்காலும் போறா போயிட்டு போறா அப்படின்னு சொல்லி என்னால விட முடியாதுல்ல. அவ நம்ம பொண்ணுங்க. அவ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் ரிஸ்க் எடுத்து இதை பண்றேன். ஆனா அவ சந்தோஷமா இல்லைங்கிறப்போ நம்ம அதை எடுத்து என்ன பண்ண போறோம்? சொல்லு பாப்போம். அங்க பாரு, அவ அழுதுட்டே இருக்கா. நீ எதுக்கு நான் வரதுக்குள்ள மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு போக வச்ச? நான் வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிவு பண்ணிருக்கலாம்ல. நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் நினைச்சேன். நீங்க வரட்டும் அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலான்னு. ஆனா நீங்க வந்தது உங்க பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அதனாலதான் நீங்க வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இனி கல்யாண உறுதி பேச்சு பேசுறதுக்கு வருவாங்க. வந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் எல்லாரும் மறந்துடாதீங்க. நான் முடிவு பண்ணது பண்ணதுதான். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, நீங்க என்னை இந்த வீட்லயே பார்க்க முடியாது. நான் எங்கால போயிடுவேன். எங்க அம்மா பாரு, எவ்வளவு பிரில்லியன்ட்னு சிரிச்சுக்கிட்டே பிளாக்மெயில் பண்றாங்க. அம்மா, என் தங்கச்சியோட லைஃப் எப்படி இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன். அது உங்க வழியில வந்தே. என்ன? நான் சொன்னதுக்கு யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் இப்ப என்ன எடுத்துக்கிறது? சம்மதம்னு எடுத்துக்கிறதா இல்ல வேண்டான்னு எடுத்துக்கிறதா? அம்மா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இங்க முடியாதுன்னு யாரால சொல்ல முடியும்? நீங்க சொல்றது சரிதான். கனியோட வாழ்க்கைக்கு எது சரிப்பட்டு வருமோ அதை தான் நாம செய்யணும். நான் எப்பவும் உங்க பக்கம்தான். நீங்க எப்பவுமே எங்களுக்கு நல்லது மட்டும் தானம்மா செய்வீங்க. என் பையன் என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கல. சரி, நீ வாப்பா. என்னாச்சு இவனுக்கு? கனிக்கு எது தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வான். இப்போ அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு பேசுறான். அதான் எனக்கும் தெரியல மாமா. அவர் என்ன நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்கிறது? ஏதாவது காஃபிக்கு இது போட்டு அம்மாக்கு அப்பாவுக்கு கொடுப்போம். ஆமா, புள்ள எங்க? அவளை ரொம்ப நேரமா ஆளையே காணோம். அவ உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு போனா. இன்னும் சத்தத்தையே காணோம். புள்ளைக்கு டெலிவரி டேட் வேற நெருங்கிடுச்சு. எனக்கு டெலிவரிக்கு எல்லாம் பணம் வேணுமல்ல, எல்லாம் ரெடி பண்ணோன்னு. அதை பத்தி ஒன்றும் இப்ப கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மாப்பிள்ளை கொடுத்த பணத்தையே நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் அதுல இருந்து செலவும் பண்ணல. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இந்த காசை கண்டிப்பா நம்ம திருப்பி கொடுத்துடணும். கண்டிப்பா கொடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வட்டியோட சேர்த்து கொடுத்துடலாம். என்ன? யாருக்கு வட்டியோட சேர்த்து கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க? அத விடுத்தேனே. ஆமா, நீ எதுக்கு போய் காஃபி போட்டு வர? உனக்கு ஏதாவது வேணா அம்மாட்ட கேட்க வேண்டியதானே? நான் உனக்கு செஞ்சு தர மாட்டேனா? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. யாருக்கு வட்டியோட கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க? இந்த மனுஷன் இவகிட்ட எதை சொல்லி சமாளிக்க போறாருன்னு தெரியலையே. மாப்பிள்ளைக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொன்னா இவ வேற சண்டைக்கு வந்துருவா. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? புள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது இல்ல, சொல்ல அவகிட்ட. யோ, அவகிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு என்ன மாட்டி விடுறியா? நீயே வச்சுக்கிட்டு அவளை சமாளி. இங்க வாரு தேனே, எனக்கு நிறைய கிச்சன்ல வேலை இருக்குது. நான் போய் வேலையை பாக்குறேன். நீயே காப்பி குடிச்சிட்டு உங்க அப்பாட்ட என்ன ஏதுன்னு தீவிரமா கேட்டு விசாரிச்சுக்கோ. அம்மா நில்லுமா. அப்பனுக்கு அவளுக்கு வேலை வெட்டி இல்ல. என் தலையை உருட்டுறதே வேலையா போச்சு. அப்பா, எஸ்கேப் ஆயிட்டீங்களா? அப்ப எனக்கு தெரியாம ஏதோ நடக்குது. மாப்ள, என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கீங்க? மாமா, இன்னும் அவ ஊரை விட்டு போகவே இல்ல. இன்னும் இங்கதான் இருக்கா. யாரு மாப்ள? யாரு ஊரை விட்டு போகணும்? மாமா, அவதான், அந்த வெண்ணிலா. என்னது? அக்கா இன்னும் இங்கதான் இருக்காளா? தாத்தா, நீங்க அவ ஊரை விட்டு போயிருப்பான்னு சொன்னீங்க. எனக்கே தெரியலம்மா. இப்ப மாப்பிள்ளை என்னமோ இங்கதான் இருக்காருன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் பேத்திய பார்த்தே ஆகணும்.
என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இன்னும் அவ இங்கதான் இருக்காளா? நீங்க எப்படி அவளை பாத்தீங்க? மாமா, அவன் சின்ன மாமனார் வீட்ல இருந்து வெளியே வந்தான். என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு உங்க பெரிய மாமனார் ரொம்ப மோசம், சின்ன மாமனார் தங்கங்கிறான். எனக்கு செம கோவம் வந்துருச்சு. பயங்கரமா திட்டிட்டு வந்துட்டேன். தாத்தா அப்படியே கேளுங்க தாத்தா, நம்ம போய் அலங்காம பாத்துட்டு வந்துருவோம். மாப்பிள்ள, நீங்க கோவப்படாதீங்க. எல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். என் தம்பி காரணம் இல்லாம அவங்களை எல்லாம் அங்க தங்க வச்சிருக்க மாட்டான். கொஞ்சம் விட்டா அப்பா இவர் மனசையே மாத்திடுவாரு போலயே. நம்ம ஏதாவது பேசணும், பேசாமையே இருந்தோம். ஏங்க, ஏதோ வெண்ணிலா தெரியாம பண்ணிட்டா, அதுக்காக நீங்க இன்னும் அவன் மேல கோவமா இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அக்கா இருந்திருந்தா இந்நேரம் அவளை மன்னிச்சு ஏத்துக்க சொல்லிருப்பா, நீங்களும் மன்னிச்சு ஏத்திருப்பீங்க. ஆனா இப்போ வெண்ணிலா யாருகிட்டயும் சொல்லாம ஓடி போய் நம்ம குடும்ப மானத்தையே வாங்கினா. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நீங்க அவளை மன்னிக்கணுங்க. அம்மா லதா, போனது எதுக்கு பேசிட்டு இருக்க? விடு. போனதை பேச வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க? அந்த போன விஷயம் எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா மாமா? வெண்ணிலா போனப்ப என் உயிரே போன மாதிரி இருந்தது. என் பொண்ணை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? அதெல்லாம் கொஞ்சம் கூட அவ யோசிக்காம ஓடி போனா தானே. மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் சின்ன மாமாட்ட சொல்லி அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும். மாப்பிள்ள, நான் எப்படி? தாத்தா, நீங்க இப்போதைக்கு சரின்னு சொல்லுங்க, அப்புறமா மத்தத பாத்துக்கலாம். சரி மாப்பிள்ள, நான் தம்பிட்ட பேசுறேன்.